சார், நேற்று திமுக எம்பி கனிமொழி வந்து இந்த பகல்காம் தாக்குதலை வந்து அரசியலை பயன்படுத்துகிறாங்க பிஜேபி அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அதாவது நிறைய பேர் பொதுவாக தேச உணர்வுங்கிறது வேணும். நம்ம நாட்டிலே இருந்துட்டு இன்னொரு நாட்டுக்கு ஆதரவாக பேசுகிறதெல்லாம் தேச துரோக செயல் என்னை பொறுத்த மட்டும். இன்றைக்கி பாகிஸ்தானில் உள்ள பாகிஸ்தானியர்களே எங்களுக்கு இந்த நாடு இந்த வேண்டாம், எங்களுக்கு நீங்கள் மோடி வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கோஷங்களெல்லாம் நீங்கள் பத்திரிக்கையில் பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம நாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்ம நாடுக்கு எதிராக பேசுகிற அரசியல்வாதிகளை நம்ம என்ன சொல்ல முடியும்? தேச விரோதிகள் தான் சொல்ல முடியும். பஹல்காம் தாக்குதலில் அரசியல் என்று திமுக எம்பி கனிமொழி பேசியதாக நிருபர்கள் நயினா நாகேந்திரனிடம் கேள்வி எழுப்பிய போது நாட்டிற்கு எதிராக பேசுபவர்களே தேச விரோதிகள் என்றுதான் கூற வேண்டும் என்று அவர் கூறினார். அந்த காட்சிகளை பார்த்தோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தூத்துக்குடியிலே பேட்டி கொடுத்திருக்கிறார். அவர் பேட்டி கொடுக்கும் போது செய்தியாளர்கள் கேள்விக்கு அவர் இந்த பதிலை குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது கனிமொழி அவர்கள் பஹல்காம் தாக்குதல் தொடர்பான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்ற கேள்விக்கு நயினார் நாகேந்திரன் இந்த பதிலை தெரிவித்திருக்கிறார். பாகிஸ்தானில் இருப்பவர்கள் கூட இந்தியா எங்களுக்கு பாதுகாப்பான நாடாக இருக்கின்றது, பிரதமர் மோடி எங்களுக்கு வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சில அரசியல் தலைவர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுவது, இங்கே இருக்கக்கூடிய நாட்டிற்கு எதிராக பேசுவது என்பது தேச விரோத செயலாகத்தான் பார்க்க முடியும். அவர்களை நாங்கள் தேச விரோதிகளாகத்தான் பார்க்க முடியும் என்று கனிமொழி அவர்களுடைய பெயரை சொல்லாமல் அவர் அந்த பதிலை குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் செய்தியாளர் கனிமொழி அவர்களுடைய பெயரை சொல்லித்தான் அவர் இப்படி ஒரு பதிலை சொல்லியிருக்கிறாரே, இது தொடர்பாக தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறாரே என்ற கேள்விக்கு தான் அவர் இப்படி பதிலளித்திருக்கின்றார். தேச விரோதி என்று அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த வார்த்தை தற்போது சர்ச்சையாக மாறியிருக்கின்றது. ஏற்கனவே பாஜகவினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ராஜா அவர் தொடர்ச்சியாக தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களையும் தொடர்ந்து இந்திய அரசை விமர்சிக்கக்கூடியவர்களையும் தேச விரோதிகள் என்று குறிப்பிட்டு வருவார். எனவே அதே பாணியில் இவரும் தேச விரோதி என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த வார்த்தை அரசியல் அரங்கில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. கனிமொழி அவர்களுடைய அந்த கருத்துக்கு ஒரு நேரடி தாக்குதல் போல நயினார் நாகேந்திரன் ஒரு கடுமையான வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.